ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மைசூ மம் ஆன் டியூட்டி. ரொம்ப நாளாக வீடியோஸ் இல்லை, விலாக்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா ரீசன் என்னென்னு என்கிட்ட ஃபோன் இருக்குல்ல, இனிமேல் ஃபோன் வந்தாச்சு, விலாக்ஸும் கண்டினியூஸாக வரும், வீடியோஸும் கண்டினியூஸாக வரும். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் எதெல்லாம் மிஸ் பண்ணீங்க நம்ம சேனல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஆக்சுவலாக நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப லேடிஸ்க்கு, ஹோம் மேக்கர்ஸுக்கு தேவைப்படுற ஒன்றுனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபு. அண்ட் ஒன் மோர் திங், அவுட் சைடும் ஒர்க் பண்ணலாம், தப்பில்லை. பட் நான் இப்போதைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப லேடிஸ்க்கு இது தேவை அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சைடு இன்கம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்களும் ஜாயின் ஆகுறீங்க, அந்த ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள், காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஏரியாவில் மாரியம்மன் திருவிழா முடிஞ்சாச்சு. அம்மா வீட்டு ஏரியாவில் மாரியம்மன் திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை பார்த்துட்டு வந்துடுங்க. முன்னாடி vlog ஸ்டார்ட் பண்ணலாம். ஈவினிங் போல் காஃபி அண்ட் பூஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு, நானும் பாப்பாவை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் காஃபி அவாய்ட் பண்ணணுன்னு ரொம்ப நினைப்பேன். அண்ட் ரைட்டிங்லலாம் எழுதி வைப்பேன். என்னால் முடியவே மாட்டேங்குது, காஃபி அவாய்ட் பண்ணவே முடியல. 1 கிளாஸ் குடிக்கிறது, ஆஃப் கிளாஸ் குடிக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட என்னால் முடிய மாட்டேங்குது. குடிக்கணும் அப்படின்னு என் மைண்டு சொல்லிகிட்டே இருக்குது, அது ஃபீல் பண்ணிகிட்டே இருக்குது, குடித்தே ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி என்னாச்சும் ட்ரை பண்ணி அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹாப்பியான நியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஏதாவது நினைப்பீங்க, ஆனால் அது நடத்தவே முடியாது, நம்மளாலேயே நடத்த முடியாது அப்படிங்கிறது உங்கள்கிட்டயே ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. ஸோ ஈவினிங் போல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே காஃபி பூஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு சும்மா இருந்தோம். கம்யூனிகேட் பண்ணி குடிக்கிறதுக்கு தான் ஆள் இல்லையே, சரி ஓகே வெளியாச்சும் உட்காந்துட்டு குடிக்கலாம். எந்நேரம் டிவி பார்த்துட்டே குடிக்க முடியும், எவ்வளோ நாள் தான். ஸோ வெளியே ஒரு நாள் உட்காந்துட்டே வெளியே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே குடிக்கலாம், ஏதாவது நினச்சிட்டே குடிக்கலாம் அப்படின்னு தான் வெளியே உட்காந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த நைட் ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இந்த நைட் ட்ரெஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு ஹேக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த ஹேக் என்ன அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒயிட்னிங், பிரைட்னிங் அண்ட் லைட்னிங் க்ரீம், ஹோம்மேட் க்ரீம். ஸோ இது எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் என்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியண்ட் மட்டும் ஆட் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகேவா, நான் 2 பொட்டேட்டோஸை நல்லா சாப் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணி
மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கிரைண்ட் பண்ணி வச்சதை ஸ்ட்ராச்சஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் பச்சரிசி மாவை நல்லா ஓவர் நைட்டில் ஊற வச்சு அதோட ஸ்ட்ராச்சஸும் எடுத்துக்கலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதோட ஸ்ட்ராச்சஸும் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராச்சஸ் எடுத்தாமல் ரெண்டையும் சேர்த்து பொட்டேட்டோ ஸ்ட்ராச் அண்ட் பச்சரிசி மாவு ஸ்ட்ராச் இது ரெண்டையும் சேர்த்து அந்த ஸ்ட்ராச்சஸை மட்டும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதை நல்லா வரன்னு சன்லைட்டில் காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல்க்கு நல்லா பீட் பண்ணி எடுத்து அந்த பச்சரிசி மாவு மிக்ஸ்சர் இருந்தது இல்லைங்களா, ஸோ அந்த பவுடரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் விட்டுடணும். அண்ட் கிளிசரின் ஆயில் இருந்தால் கிளிசரின் ஆயில் ஆரல்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னு அதை ஸ்கிப் பண்ணி வேஸ்லின் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வேஸ்லின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேஸ்லின் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணும்போது ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் கிடச்சிது. அந்த க்ரீம் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக ரொம்பவே சில்கியாக ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டட் ஆச்சு. அதை தான் நான் இப்போ யூஸ் கூட பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அது ப்ரிப்பேர் பண்ணும்போதே நான் உங்களுக்கு வந்து ப்ரெசென்டபிளாக ஷூட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மெஸ்ஸப்பாக இருந்துச்சு பீரோவில் வந்து. ஸோ பீரோ எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம், என்னோடய ரேக் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து போட்டு அம்மாவும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாம் வந்து இன்றைக்காச்சும் ஒரு நாள் க்ளீன் பண்ணலான்னு எடுத்துகிறப்போ தான் அதுக்குள்ளார என்னென்ன இருக்குது இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலாக நம்ம தொலைச்சிட்டோம் அப்படிங்கிற திங்ஸ் எல்லாம் வந்து அப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்போம். அதுக்குள்ளாரே இருக்கும். பட் நம்ம அது தேடியே இருக்க மாட்டோம். நம்மளுக்கே தெரிஞ்சிருக்காது அங்கே தான் இருக்குதா அப்படிங்கிறது. ஸோ அண்ட் ஒன் மோர் திங், ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம அப்போ தான் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே ஒன்றுன்னா ரசித்து குழந்தைங்க ஃபோட்டோஸ் இல்லையா, ஒன்றுன்னா ரசித்து அப்படியே பார்த்துட்டே நான் க்ளீன் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணும்போது டைம் போனதே எனக்கு தெரியல. உங்கள் லைஃப்லேயும் இதே மாதிரி நிறையா நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம கூட கனெக்டிவாக அண்ட் நம்ம கூட கம்யூனிகேட்டிவாக இருக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். பிகாஸ் ஆஃப்டர் லாங் டைம் நான் வந்து வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் எது அப்படின்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் மைசூர் மாம் ஆன் டியூட்டி. பாய்.